Hello friends, welcome back. This is Jan and welcome to the channel Jana's Mommy. இந்த vlog நான் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சாட்டர்டே, சண்டே அண்ட் மண்டே மார்னிங் குக்கிங் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆதியா பாப்பா ஸ்கூலில் ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ அதுக்கு போயிட்டு வந்தோம் நாங்கள். வீட்டுக்கு வந்த பிறகு கேமராவை எடுத்து உட்காந்துட்டு இந்த கேமரா வாங்கினதுலேருந்தே நான் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் அந்தளவுக்கு இன்னும் பார்க்கவே இல்லை, ஆப்ஷன்ஸ்லாம் இன்னும் நான் நோண்டி பார்க்கவே இல்லை. அண்ட் லாஸ்ட் வீடியோ இந்த கேமரா வச்சு நான் ஷூட் பண்ணேன். அதில் ஏதோ ஒரு மோடு தப்பாக வச்சுட்டேன். ஸோ அதனால் சரியாக இந்த கேமரா பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை இன்னும். சரி, ஓகே, கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் கேமரா பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏதோ கொஞ்சம் நான் கற்றுக்கிட்டேன். ப்ளஸ் நம்ம இண்டோர்லேயே ஷூட் பண்ணுறதுனால லைட்டிங்ஸ் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அதனால தான் அந்த வீடியோ குவாலிட்டி அந்தளவுக்கு சரியாக வரல. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கிட்ஸை பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கோம். நானும் அனன்யா பாப்பாவும் பெசன்ட் நகர் பீச் தான் போகணும் அப்படின்ட்டு அடம் பண்ணி பெசன்ட் நகர் பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் அங்கே போகிறதுக்குள்ளேயே விண்டேஜ் ஸ்டைலில் ஒரு குட்டி ஷாப் இருந்தது. சரி, இங்கே ஏதாவது ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணோம். அங்கே பார்த்தா டிஸ்பிளேலையே நிறைய வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் வச்சுருந்தாங்க. கிட்ஸ் எப்படி விடுவாங்க? ரெண்டு பேரும் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வாங்கினாங்க. அண்ட் நானும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இட் வாஸ் மெல்ட்டிங். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஆர்டர் பண்ண மில்க் ஷேக் ஒரு பெரிய கிளாஸ் ஜாரில் வந்தது. பாதி கூட குடிக்க முடியல. அதுக்கப்புறம் கிட்ஸ் கொஞ்சம் சாசேஜஸ் வாங்கி சாப்பிட்டாங்க. ஸோ பேலன்ஸ் வச்ச மில்க் ஷேக்கை அப்படியே பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒன்று வாங்கியிருந்தாலே போதும், என்டையர் ஃபேமிலியே குடிச்சிருக்கலாம் போல, அவ்வளோ நிறையா கொடுத்துட்டாங்க. ஸோ வேஸ்ட் பண்ண வேணான்னு பேக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பெசன்ட் நகர் வந்தாச்சு. பெசன்ட் நகர் பீச் முதல்ல ரொம்ப க்ளீனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். பட் முந்தை மாதிரி இல்லை. இப்போ ரொம்ப கச்சன்னு இருந்தது. அண்டு ரொம்ப க்ளீனாலாம் இல்லை. எங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை. சரி, வந்ததுக்கு கிட்ஸை ஒரு 2-3 ரைட்ஸில் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி விஷயம்லாம் வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நான் சரி, எப்பயுமே பீச் வந்தாலே கார்ன் சாப்பிடாம இருக்கவே மாட்டேன். ஸோ ஐ ஹாவ் காட் த கார்ன். அதுக்கப்புறம் பெசன்ட் நகரோட ஸ்ட்ரீட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு 5 to 10 minutes அங்கே ஒரு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வர வழியில் வாட்டர்மெலான் அண்ட் பிளாக் கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தோம். இந்த வாட்டர்மெலானில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இது எல்லோ வாட்டர்மெலான். ஸோ இதை பார்த்தனையுமே வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பிளாக் கிரேப்ஸ் ஆதியாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது ரெண்டும். ஸோ அதனால் அதை வாங்கிட்டு வந்தோம். 2 கிட்ஸையும் அவங்க டேடி கிட்ட தள்ளிட்டு சரி நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது குங்குமாத்தி தைலம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் ஒரு 8 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு ஸ்ட்ரெச் மார்க் க்ரீம் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மதர் ஸ்பார்ஷ் அப்படிங்கிற பிராண்டில் ஸ்ட்ரெச் மார்க் க்ரீமும் அது டோனிங் பட்டர்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்ட்ரெச் மார்க் ஆயிலும் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் ஹல்தி ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது மஞ்சள் ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லோயிஷாக இருக்குது. எனக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இருக்காது, பட் கொஞ்சம் இருக்குது. பட் ஸ்ட்ரெச் மார்க்ஸே வரக்கூடாது அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே ஒரு 5 to 6 monthsலேருந்தே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் டம்மியில். அப்போனா உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராது. ஸோ எனக்கு இருக்கிற கொஞ்சம் ஸ்ட்ரெச் மார்க்ஸும் போகிறதுக்காக 1 month நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி இந்த பட்டர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆயில் கூட ரொம்ப ஆயிலியாக இருக்கனால நான் யூஸ் பண்ணுறதில்ல. பட் அந்த ஸ்ட்ரெச் மார்க் பட்டர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. 1 monthலேயே கொஞ்சம் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாமே ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சேன். இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் குங்குமாத்தி தைலம் ஃபார் த ஃபேஸ் இது 8 months யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ மீன் லவ் திஸ் ஆயில். இந்த ஆயில் ரொம்ப திக்காக பிசு பிசுன்னு இருக்காது. அட் த சேம் டைம் ரொம்ப தின்னாகவும் இருக்காது. அண்ட் உங்கள் ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட் பண்ணும். எனக்கு என்ன விசிபிள் சேஞ்சஸ் தெரிஞ்சது அப்படின்னா பிம்பிள்ஸே எனக்கு இப்போதைக்கு வரவே இல்லை, டச்வுட். ஸோ மேபி இது யூஸ் பண்ணுறனாலே என்னன்னு எனக்கு தெரில. பட் நான் ஸ்கின் கேர் ரொட்டீன் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறதே கிடையாது. எப்போயுமே எந்த ஒரு ரொட்டீனுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டைம் ஒரு 10:15 கிட்ட ஆயிடுச்சு. பட் இந்த வாட்டர்மெலன் வாங்கினதுலேருந்து எனக்கும் அனன்யாவுக்கும் ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. இதை எப்போ ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ நைட் டைம் வாட்டர்மெலன் சாப்பிடக்கூடாதுல்ல. ஸோ அது தெரியும். பட் இருந்தாலும் வி ஆர் ஜஸ்ட் ஹியூமன்ஸ் இல்லையா, வி டூ ஹாவ் அவர் ஓன் ஃபீலிங்ஸ். ஸோ எங்களுக்கு ரொம்ப டெம்டடாக இருந்தது இதை கட் பண்ணணும் அப்படின்ட்டு. நானும் அதே இது நினைக்கிறேன். அனன்யாவும் அதே இது, மம்மி வாட்டர்மெலான் கிடைக்குமான்னு மெதுவாக கேட்குறா. டேய் அதே தாண்டா நானும் நினச்சிட்டு இருந்தேன், கம் லெட்ஸ் ஹேவ் அப்படின்ட்டு வாட்டர்மெலானை கட் பண்ணோம். இந்த வாட்டர்மெலான் ஒரு தடவை நாங்கள் கேரளாவில் சாப்பிட்ருக்கோம், என்னோட சித்தப்பா வீட்டில். அங்கே இது கிடைச்சது. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இப்படி கூட வாட்டர்மெலான் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இங்கே சென்னையில் இதை பார்த்தனையும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டோம். ஆக்சுவலி பாப்பா ஸ்கூலில் விடும்போது
ஐ ஹவ் சீன் திஸ் எல்லோ ஃப்ரூட், பட் வந்து இது வேறு ஏதோ வாட்டர் வெஜிடபிள் வெரைட்டியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். பட் இன்னைக்கு வந்து அதை அந்த ஷாப்கீப்பர்கிட்ட கேட்டே நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ சாட்டர்டே இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. இது வந்து சண்டே மார்னிங். எனக்கு குக் பண்ணவே பிடிக்கல. ஸோ தேர் ஆர் டேஸ் வி டோன்ட் ஃபீல் லைக் குக்கிங் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு டே இன்னைக்கு. நான் வந்து முஸ்லி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நினச்சிருக்கேன். இதை வந்து என்னோட அப்பா வந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது இது வாங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஊருக்கு போகும்போது நான் அதை கொடுத்து விட மறந்தே போயிட்டேன். அது அப்படியே ரொம்ப நாளாக இருந்தது. சரி இன்னைக்கு டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் அதை எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பிளைனாக சாப்பிடும் போதே கிறிஸ்பியாக நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருந்தது. ஸோ எக்ஸ்ட்ரா சுகர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அண்ட் இதில் நிறைய ஃப்ரூட்ஸ், ட்ரைடு ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி இதை வந்து கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மில்க் காய வச்சிட்ருக்கேன். ஸோ இந்த மியூசிலியில் மில்க் ஆட் பண்ணி 2 ஸ்பூன் வைக்கவே ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு தென் ஐ ஹேட் அன் ஆம்லெட். ஸோ நிறைய பெப்பர் போட்டு ஒரு ஆம்லெட் சாப்பிட்டு பாருங்க தான் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்பா அப்படின்ட்டு. ஸோ இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் மியூசிலிலாம் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஸோ திஸ் இஸ் ஹவ் மார்னிங் வந்து எங்களுக்கு சண்டே ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் 9 o'clock போல் கிட்ஸ் வந்து இப்போ கூட எந்திரிக்கலாமா வேணாமான்னு இன்னும் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்திரிச்சு மறுபடியும் சோஃபாவில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு தென் அனன்யாவை படிக்கிறதுக்கு வந்து உட்கார வைக்கணும். ஸோ அவளுக்கு மண்டே சயின்ஸ் எக்ஸாம். பட் சயின்ஸ் வந்து ஷீ இஸ் குட். ஸோ அதனால் அதை நான் பார்க்க போகிறது இல்லை. பட் டியூஸ்டே மேத்தமெட்டிக்ஸ். ஸோ மேக்ஸ் வந்து நான் உட்காந்து சொல்லி கொடுக்கணும் அவளுக்கு. அவளோட புக்கை எடுடா அப்படின்னு சொன்னால் புக்கில் அவ்வளோ இங்க் மார்க்ஸ் அப்படி இருக்குது. படிக்கிறாளோ இல்லையோ இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கா. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு டாப்பிக்காக எடுத்து எழுத ஆரம்பித்தோம். ஆதியா பாப்பாவையும் மேனேஜ் பண்ணிவிட்டு எப்படியோ அனன்யாவுக்கு வந்து நான் டீச் பண்ணணும். அண்ட் ஆதியா பாப்பா ஸ்கூல் கேம் விளையாடலான்னு டேபிள் சேர்லாம் போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருக்காங்க. A, B 5 centimeter, B, C 2 centimeter, C, D 5 centimeter, D, A இது வந்துட்டு 2 centimeter. So அப்ப perimeter வந்து AB 5 plus 2 plus 5 plus 2. So 5 plus 2 plus 5 plus 2. என்ன 14 centimeter தான் perimeter. ஓகேவா? perimeter. ஓகேவா? So the boundary. So the outline இருக்குல்ல இதோட distance தான் perimeter. ஸோ இது எப்படி இதுவும் 3 centimeter. ஸோ யூ நீட் டு கால்குலேட் கம்ப்ளீட்லி. பி ஸோ 1 centimeter, பிசி வந்து 3 centimeter. ஸோ லைக் தட் யூ ஹாவ் டு கால்குலேட் கம்ப்ளீட்லி டில் ஹியர். அந்த ஏல ஸ்டார்ட் ஆச்சுன்னா யூ நீட் டு கம் இங்கே இப்போ எதுலையுமே யூ ஷுட் நாட் மிஸ் எனி திங். எல்லாத்தையும் முடிச்சு தென் இங்கே வந்து ஏ பாயிண்ட்ல வந்து முடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் இட். அப்படியே ஈவினிங் வரைக்கும் படித்தோம். அண்ட் எங்களோட லஞ்ச் வந்து இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். கர்ட் ரைஸ் தான் நாங்கள் சாப்பிட்டோம். சரி அதிகமாக அனன்யாவை போட்டு பிழிஞ்சு எடுத்தாச்சு அப்படின்ட்டு ஈவினிங் சாட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ அவளுக்கு காலையிலேருந்து கொஞ்சம் கூட நான் டைம் கொடுக்கல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ப்ரீதிங் டைம் கொடுத்தா தான் அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு சப்ஜெக்டை வந்து ரிவைஸ் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவளுக்கு வந்து பிடிச்ச ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் படித்தோம். இப்படி தான் சண்டே போச்சு. தென் மண்டே மார்னிங் என்னால் குக்கே பண்ண முடியல. ஏன்னா அந்த ப்ரீவியஸ் டே நைட்டு 10 o'clock வரைக்கும் அவளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் ஆதியா பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு சரி 2 நாளாக கிட்ஸுக்கு எதுவுமே சரியாக சமைச்சு கொடுக்கலையே. அதுவும் வீக்கெண்டு தான் யூஸ்வலாக நான் எதனா நல்லா சமைச்சு கொடுப்பேன் ஸ்பெஷலாக. ஸோ எதுவுமே செஞ்சு கொடுக்கலையே அப்படின்ட்டு மண்டே வந்து மார்னிங்கே வந்து மட்டன் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டேன். ஸோ மட்டன் கறி வச்சு சுட சுட அனன்யாவுக்கு வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு பிளானு. ஸோ என் ஹஸ்பண்ட் இங்கே இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆதியா பாப்பாவை அவங்க பிக்கப் பண்ணும்போது அனன்யா ஸ்கூலில் போயிட்டு அவங்க லஞ்ச் கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் த பிளான். ஸோ வீக்கெண்ட் யூஸ்வலாக வந்து வீக்கெண்ட் தானே ஒர்க்கிங் மதர்ஸ் வந்து கிட்ஸ்க்கு எதனா ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்ட்டு நினைப்போம். ஸோ எனக்கு இந்த வீக்கெண்டு எதுவுமே பண்ணாதனால ஏதோ ஒரு கில்ட் ஃபீல் இருந்தது. கிட்ஸ்க்கு எதுவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கலையே அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் வந்து மண்டே வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டன் கறி வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து எப்படி டைம் மேனேஜ் பண்ணிவிட்டு இல்லாட்டி குக்கிங் பண்ணும்போது எப்படி மேனேஜ் பண்ணி குக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அதில் சின்ன வெங்காயம் ஆல்ரெடி எனக்கு இருந்தது. அதை வந்து ஆயிலில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோடு சேர்த்து ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் வந்துட்டு பேஸ்ட் என்கிட்ட இல்லை. ஏன்னா மீல் பிளானிங் எதுவுமே பண்ணலை வீக்கெண்டு. ஏன்னா அனன்யாவுக்கு சொல்லி கொடுக்குறதுல எனக்கு போயிடுச்சு வீக்கெண்ட். ஸோ ஐ டிடன்ட் டூ எனி திங். ஸோ இஞ்சி பூண்டு இருந்தது, அரைக்கெல்லாம் டைம் இல்லை. அதனால் மோட்டார் அண்ட் பேஸ்டல் வச்சு இடித்து தான் போட்டேன் நான்.
ஸோ அதை இடித்து ரெடியாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அது ஃப்ரை ஆகிற டைமில் வந்துட்டு நான் என்னோடய சாப்பிங் போர்டை எடுத்து என்னோடய ஸ்டவ் டாப் மேலேயே வச்சுருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் வந்து 4 பர்னரும் யூஸ் ஆகலை அப்படின்னா அந்த 2 பர்னர் யூஸ் பண்ணி அதை வந்து இந்த கட்டிங் போர்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ அப்படியே கட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வசதியாக இருக்கும். ஸோ வந்து 2 டொமேட்டோஸ் வந்து சாப் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆன பிறகு தென் ஐ எம் ஆடிங் இன் இடித்து வச்ச கார்லிக் அண்ட் ஜிஞ்சர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதை ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த பச்சை வாசனைலாம் போகணும் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த மோட்டார் அண்ட் பேஸ்டல், அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் சாப் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண என்னோட சாப்பர், அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு அங்கேயே நின்றுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்டிர் பண்ணி விட்டுட்டு தென் வி வில் ஹாவ் சம் டைம். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ ஜிஞ்சர் கார்லிக் நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தேன். ஸோ அதை போய் நான் அதை வச்சிடுறேன். அதுக்கப்புறம் த அதர் சைட் நான் சொன்ன மாதிரி ஸோ நான் யூஸ் பண்ண இந்த சாப்பர், அதுக்கப்புறம் வந்து மோட்டார் அண்ட் பேஸ்டல் இதெல்லாம் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ யூஸ் டு மேனேஜ். ஸோ ஒரு பக்கம் ஏதாவது குக்கிங் நடந்துட்டு இருக்கும்போது அது அதர் சைடு வந்து முடிஞ்ச அளவு வேலைகளை வந்து நான் முடிச்சிடுவேன். அண்ட் இந்த சாப்பர் வந்து ப்ரெஸ்டீஜில் இருக்க என்னோட சாப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட லிட்டு வந்து நீங்கள் அப்படியே ரன்னிங் வாட்டரில் விட முடியாது, கையில் எடுத்து தான் க்ளீன் பண்ணும். ஏன்னா அதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே தண்ணி வெளியே நீங்கள் எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அதில் கொடுத்துருக்க அந்த கத்தி இருக்குல்ல, ஸோ அந்த பிளேடு, ஸோ அந்த பிளேடு வந்து என் கையை நிறையா பதம் பார்த்துருக்கு இனிஷியல் டேஸில். ஸோ அதனால் எப்பயுமே அதை முடித்தோடனே நான் கழுவி நான் வச்சுருவேன். ஸோ பை திஸ் டைம் வந்து ஆனியன், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆன பிறகு then I'm adding in the 2 chopped tomatoes. ஸோ டொமேட்டோஸ் குக்காக டைம் ஆகும்ல, ஒரு 5 minutes தான் ஆகும். ஏன்னா நல்லா அது நல்லா குக் ஆகிருக்கணும். ஸோ அந்த டைமில் வந்து இப்போ தான் நான் வந்து மட்டனையே க்ளீன் பண்ணுறேன். ஸோ நான் என்ன மாதிரி குக்கிங் பண்ணுவேன் அப்படின்னா, எப்போயுமே ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் வந்து என்னோடய பேனோ குக்கரோ வச்சுருவேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் சாப்பிங் வேலையெல்லாம் நான் பண்ணுவேன். அண்ட் மோஸ்ட்லி மீல் ப்ரெப்பு நான் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதனால் வந்துட்டு கடகடன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ அதனால் ஸ்டவ்வை ஆன் பண்ண பிறகு தான் என் குக்கிங்கே நான் ஆரம்பிப்பேன். ஸோ இங்கே வந்து பை திஸ் டைம் மட்டன் வந்து நல்லா மஞ்சள் அண்ட் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் யூஸ்வலாக வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டாட்லர் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி நான்வெஜ் வாங்கும்போது உங்கள் குட்டி பாப்பாவுக்கு எதனா ஸ்பெஷலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. நம்மளுக்கு குக் பண்ணுறதுலே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸோ மட்டன்லேருந்து ஒரு 5 to 6 பீசஸ் வந்து போன்ஸோடு இருக்க பீசஸ் வந்து தனியாக ஆதியா பாப்பாவுக்கு எடுத்து வச்சிடுறேன். அவளுக்கு வந்து அதில் சூப் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ எங்களுக்கு வந்து மட்டன் கறி, எனிவே இந்த கறி அவள் சாப்பிட மாட்டா. ஸோ சாப்பிட்ற குழந்தைங்கன்னா வெல் அண்ட் குட். ஆதியா பாப்பா சாப்பிடவே மாட்டா. குட்டி பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்ருக்கா, பட் இப்போ சாப்பிடவே மாட்டேங்கிறா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு வந்து ஒரு 5 to 6 பீசஸ் வந்து வாஷ் பண்ண பிறகு நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ பேபி சிட்டர் வந்து அவளுக்கு வந்து சூப் வச்சு கொடுத்துருவாங்க, அதை ரைஸில் பிணைஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ நான் வந்து இப்போ மட்டனும் ஆட் பண்ணிடுறேன். டொமேட்டோ நல்லா வெந்துருச்சு. ஸோ மட்டன்லேருந்து அந்த வாட்டர் நல்லா ஊஸ் ஆகி வர வரைக்கும் நல்லா அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் தான் மசாலா ஆட் பண்ணணும். ஸோ அந்த மட்டன் கலர்லாம் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் ஐம் ஆடிங் இன் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள், பெப்பர் பவுடர், சால்ட். ஸோ என்கிட்ட இருக்க குழம்பு மிளகாய் தூள் இவ்வளோ தான் இருக்குது, காலியாக போகுது. சம்மர் வர்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் லாஸ்ட் டைம் வந்து எனக்கு கரெக்டாக நவம்பர் டிசம்பர் டைமில் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் பேனில் ஃப்ரை பண்ணி தான் குழம்பு மிளகாய் தூள் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அளவாக பண்ணேன் நான். ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 kg அளவுக்கு தான் நான் பண்ணியிருந்தேன். அண்ட் அது ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் பண்ணணும். ஸோ எனக்கு ஒரு ஐடியா வந்தது. எனிவே சம்மர் அப்போ ஊருக்கு போவேன் நான். அங்கே வந்து மொட்டை மாடி நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அங்கே வச்சு காய வச்சு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருக்குது. இல்லாட்டி இந்த வீடியோ கண்டிப்பாக எங்கள் அம்மா பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களே வந்து நான் போகிறதுக்குள்ளேயே மசால் பொடியெலாம் அரைச்சி வச்சுருவாங்க, ரெடியாக வச்சுருவாங்க. அப்படி ஒரு வேளை ரெடியாக இல்லை அப்படின்னா நான் வந்து சம்மர் வெக்கேஷன் ஊருக்கு போகும்போது ரெடி பண்ணணும். அதை அப்படியே நான் உங்களுக்கு விலாகில் நான் கேப்சர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குக்கர் மூடி வச்சிட்டேன். கண்டிப்பாக 4 to 5 விசில்ஸ் அது தேவை. அண்ட் அந்த டைம் எனக்கு நிறையா இருக்குது. ஸோ எப்படியும் ஒரு 15 minutes ஆகும். அந்த டைமில் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு அந்த ஆயிலெலாம் ஸ்பில் அவுட் ஆனதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். அண்டு கோக்னட் வந்து தேவை எனக்கு கறிக்கு. ஸோ வந்துட்டு கோக்னட் பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுக்கிறணும். அண்டு கோக்னட் மட்டும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதில் இன்னொரு 2 விஷயம் நான் ஆட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து உடச்ச கடலை, நம்ம கோக்னட் ஒயிட் சட்னிக்கு போடுவோம்ல அந்த இது ஆட் பண்ணணும். ஸோ உடச்ச கடலை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோடு சேர்த்து
1 ஸ்பூன் ஆஃப் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 கோகனட்டு, சோம்பு, அதுக்கப்புறம் உடச்ச கடலை கொஞ்சம் தான், அது வந்து கிரேவி திக்கன் ஆறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3ஐயும் வந்துட்டு நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்க போகிறேன். அண்டு குக்கரில் இன்னும் ஒரு விசில் கூட வரல. ஸோ அது வர ஆரம்பித்தா டக்கு டக்குன்னு வந்துடும். எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ எனக்கு இன்னுமே வந்து 10 மினிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு இந்த கோகனட் எல்லாம் அரைக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்துட்டு மிக்சரில் வைக்கிறேன், அப்படியே கை தவறி எல்லாமே செதறிடுச்சு. ஏன்னா ஒரு சைடு கேமரா வச்சுருந்தேன். ஸோ அதில் வளைஞ்சி செஞ்சு நான் என் கையை இப்படி உள்ளே விட்டதில் சரியாக ஹோல்டு பண்ணாமல் விட்டுட்டேன். அண்ட் கண்டிப்பாக குக்கிங் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடந்திருக்கும். ஏதாவது ஒரு டைமாவது நம்மளோட என்டையர் குக்கிங்கில் வந்துட்டு இது மாதிரி மிக்சர் ஜார் வந்து ஸ்பில் அவுட் ஆகிருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு அது நடந்துருச்சு. சரி, வீடியோலேயும் ஷூட் ஆச்சு. சரி, ப்ராக்டிக்கலாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு இதை கிளிப்பிங்கையும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். தென் க்ளீன் பண்ணிவிட்டு கோகனட் பேஸ்ட் வந்து அரைச்சும் வச்சுட்டேன். அனன்யா வந்து இன்னைக்கு மட்டன் குழம்போடு சேர்த்து பாஸ்மதி ரைஸ் கேட்டிருந்தா. ஸோ ஃப்ளேவர்டு பாஸ்மதி ரைஸ். ஸோ அது எப்படின்னா நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேனில், அதுக்கப்புறம் ஆல் த ஸ்பைசஸ், ஸோ உங்களுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி லீஃப் என்னென்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். தென் ஆடிங் இந்த பாஸ்மதி ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டு அண்ட் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நான் கவர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பேனில் வைக்கிறேன். ஸோ தட் நல்லா உதிரியாக வரும். ஸோ அவளுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் பை த டைம் வந்து 10 o'clock ஆயிடுச்சு. 10:30க்கு நான் லாகின் பண்ணணும். அதுக்குள்ளே வந்து நான் எல்லாத்தையும் முடிக்கணும். அண்டு மட்டன் வந்து இன்னும் ஸ்டீம் வந்து போகலை. ஸோ இந்த ஸ்டீம் போன பிறகு கோகனட் பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டீமும் போயிடுச்சு. இப்போ வந்து மட்டன் சூப்பராக குக் ஆகிடுச்சு. அண்ட் இப்போயே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அண்டு சில பேர் கோகனட் ஆட் பண்ணாமல் சாப்பிடுவீங்க. ஸோ பட் நாங்கள் வந்து எங்களோட குக்கிங்கில் வந்து கோகனட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கோகனட் ஆட் பண்ணால் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கோகனட் ஆட் பண்ணி அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் குழம்பு கொதிச்ச பிறகு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சூப்பர் டெலிஷியஸ் மட்டன் கறி வந்து ரெடி ஆயாச்சு. அண்டு பை திஸ் டைம் பாஸ்மதி ரைஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அனன்யாவுக்கு வந்து டப்பா பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு டப்பாவில் வந்து பாஸ்மதி ரைஸ் அண்ட் அதரில் வந்துட்டு மட்டன் குழம்பு, அதுக்கப்புறம் இன்னொரு டப்பா எம்டியாக தான் இருக்குது. அது வந்து ஜஸ்ட் மட்டன் சாப்பிட்டு அந்த வேஸ்ட் எதாவது போடுறதுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு அதையும் நான் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லஞ்ச் டப்பாவை என் ஹஸ்பண்ட் போயிட்டு அனன்யா ஸ்கூலில் கொடுத்துருவாங்க. எனக்கு இன்றைக்கி சமைக்கிறதுக்குள்ளேயே அந்த வாசனையில் ரொம்ப டெம்ப்டிங் ஆகிடுச்சு. அண்டு அந்த பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல்லு, அதுக்கப்புறம் மட்டன் கறி ரொம்ப ஆசையாகிடுச்சு. சரி, ஓகே, இந்த ஆசையை வச்சுக்கிட்டே ஒர்க் பண்ண முடியாது அப்படின்ட்டு சரி கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒரு பவுல் எடுத்து நான் வந்து கொஞ்சம் சாப்பிட்டேன். சரி, சாப்பிட்ட பிறகு நிம்மதியாக வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு டே இந்த மாதிரி தான் போச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சு. அனன்யா வந்து சயின்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த நெக்ஸ்ட் டே வந்து மேக்ஸ் எக்ஸாம். ஸோ என் பிள்ளை பாருங்கள், படித்து கிழிச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, இவங்க படிக்காமே எப்படி கிழிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் அடுத்து மேக்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு உட்காந்துட்டோம். ஏன்னா வீக்கெண்டே எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் ஆதிய பாப்பாவும் ரொம்ப க்யூட்டாக எங்கள் கூடயே சேர்ந்து படிக்கவும் உட்காந்துருக்கா. ஸோ நான் இவளுக்கு சொல்லி கொடுக்கறதுல அது ஒரு அட்வான்டேஜ். அவளும் அதை பண்ணுறா. வெரி குட். ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன்லாம் போட கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இதோட நம்ம வீடியோ முடியுது. இன்னொரு அழகான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம். அன்டில் தட், இட்ஸ் ஜான் சைனிங் ஆஃப்.